Hi friends, this is Puvi Harry's kitchen. Today recipe katti thayir. வீட்லயே ஈஸியா பண்ணலாம். எந்த அளவுக்கு க்ரீமியா வந்திருக்கு பாருங்க, கர்ட் ஏடை இல்லாம. ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா சொல்லியிருக்கேன். பால் பாக்கெட்டா இருந்தாலும் ஓகே, பசும்பாலா இருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துலயுமே நம்ம கட்டி தயிர் ரெடி பண்ணலாம். நான் பால் பாக்கெட்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 1.5 லிட்டர் பால் தண்ணி இல்லாம சேர்த்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம தயிருக்கு. பால் சூடாகும் போதே நமக்கு ஏடை படிய ஆரம்பிக்கும். ஏடை படியாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொதி வர வரையும் நம்ம கைவிடாமல். கொதி வந்ததுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஏடை படியாது. நிறைய பேருக்கு க்ரீமியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஏடை தயிரில் இருந்தால் பிடிக்காது. இதுமாரி ஏடை படிகிற ஸ்டார்டிங் டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஏடை படியாமல் இருக்கும். 1.5 லிட்டர் பால் நல்லா சுண்டிட்டு 1 லிட்டர் பால் வந்துடுச்சு நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலை நல்லா ஆற விடுங்க. வெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் நம்ம பெரையில் சேர்க்கணும். பால் ஆற வைக்கும் போதும் ஏடைப்படியும், ஏடைப்படியாமல் பார்த்துக்கோங்க. சுண்டி வந்த 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடை தயிர் தான் இது, என்கிட்ட பெரை இல்லை. உங்ககிட்ட பெரை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கெட்டி இல்லாமல். இப்போ பால் நமக்கு வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. பாலை இப்போ தயிரில் சேர்க்கலாம். எனக்கு பாலில் ஏடையே இல்லை, நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால. ஆற வைக்கும் போது நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏடை இருந்தாலும் தப்பு இல்லை. தயிர் எடுக்கும் போது ஏடையாக இருக்கும், அவ்வளோதான். ஏடை இருந்தால் உடம்புக்கு இன்னும் நல்லது தான். அதனால் ஏடை வந்துடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஏடை இருக்கிறதுனால தயிர் இன்னும் கெட்டியாக தான் ஆகும். நிறைய பேர் க்ரீமியாக தான் விரும்புவாங்க. அதனால தான் நான் ஏடை படியாமல் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 6 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா கெட்டி ஆகிட்டு வந்திருக்கும் நமக்கு. நான் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது ஆடவே இல்லை பாருங்கள். நல்ல கெட்டியாக வந்திருக்கு. எந்த பாலாக இருந்தாலும் கெட்டி தயிர் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். தயிர் போடுறதுக்கு மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சம்மருக்கு ஒரு நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.